ஹாய், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ளட்டரை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, ஸோ ஃபாஸ்ட்டாக எப்படி ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ளட்டரில் வந்து நம்ம எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். லைக் நார்மல் மெத்தட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, பட் அதை விட சிம்பிளான ஒரு மெத்தட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம விஎஸ் கோட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா விஎஸ் கோட் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, உங்களுடைய ஃபேவரட் ப்ரௌசரில் விஎஸ் கோட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் வந்து விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனிஹாவ் நீங்கள் விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஸோ விஎஸ் கோட் வேணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா கிட் வேணும். சிம்பிளி கிட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ கிட் நீங்கள் சர்ச் பண்ணாவே இந்த மாதிரி வெப்சைட் வரும். நீங்கள் இதில் வந்து கிட்னஸ் கொடுத்து விண்டோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து மேக்குக்கும் சேம் திங், நோ சேஞ்ச். ஸோ டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம விஎஸ் கோட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ விஎஸ் கோடோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் விஎஸ் கோட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். அண்ட் அதே சமயத்தில் நமக்கு கிட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம கிட்டும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நெக்ஸ்ட்டு தான். ஸோ எந்த சேஞ்சும் இல்லை. இன்ஸ்டாலேஷன் இஸ் ஸோ சிம்பிள். ஸோ நமக்கு ரெண்டு திங்ஸும் நம்ம இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு விஎஸ் கோடும் கிட்டும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். விஎஸ் கோட் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணலாம், பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். அதில் போயிட்டு ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளட்டருடைய எக்ஸ்டென்ஷன் ஃபஸ்ட்டு, அதாவது கூகுளுடைய அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃப்ளட்டர் ஆஸ் வெல் அஸ் டாட் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ ஃப்ளட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் டாட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டாட் இன்ஸ்டால் ஆகிருக்கும். டாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட்டும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ சிம்பிள். ஸோ விஎஸ் கோடில் ஃப்ளட்டர் அண்ட் டாட் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் Ctrl+Shift+P நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். அரேல்ஸ் உங்கள் சர்ச்சில் போயிட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்ட், ஃப்ளட்டர் டாக்டர் இதெல்லாம் ரன் பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ரன் ஃப்ளட்டர் டாக்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாப்பப் வரும். அதாவது டவுன்லோட் எஸ்டிகே, லொக்கேட் எஸ்டிகேன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே க்ளோன் பண்ணுறதுன்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து உங்களுடைய லோக்கல் டிஸ்க் சியில் போயிட்டு லோக்கல் டிஸ்கியில் மட்டும் போயிட்டு நீங்கள் க்ளோன் ஃப்ளட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளட்டர் எஸ்டிகே அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். சப்போஸ் நீங்கள் கிட் இன்ஸ்டால் பண்ணலன்னா ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னா விஎஸ் கோட் வந்து உங்களை அந்த ஃப்ளட்டரோட வெப்சைட்டுக்கு என்ன பண்ணணும்னா ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விஎஸ் கோட் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும், லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். லைக் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளட்டர் எஸ்டிகே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஆட் எஸ்டிகே டு பாத் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளட்டர் எஸ்டிகேவை எந்த ஆப்பில் இருந்து வேணாலும், எந்த டெர்மினல் இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷன் கொடுக்கறது இஸ் ரெக்கமெண்டட் ஒன். நீங்கள் ஆட் பாத் எஸ்டிகேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகும்னா அந்த பாத் வந்து, அதாவது ஃப்ளட்டர் எஸ்டிகேயோடைய லொக்கேஷன் வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆகிடும். நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் லைக் சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் வந்துச்சு இல்லையா. ஸோ இன்னொரு தடவை நீங்கள் வந்து ஃப்ளட்டர் இந்த ஆப்ஷன் வந்து லொக்கேட் பண்ணணும், அந்த நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம அதை டெஸ்ட் பண்ணிடலாம் ஆட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்மளோட டெர்மினல் போயிட்டு ஃப்ளட்டர் சும்மா என்டர் பண்ணிங்கனாவே சம் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான the most easiest way using VS Code. So thanks for watching. Stay tuned.